அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ வெட்டி வேர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது வேர் அறுத்துருக்கோம். நம்ம வந்து வெட்டி வேர் வந்து வெட்டி வேர் தாள் வந்து 2வது அறுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அறுப்பு வந்து 3ஆம் மாசம் அறுத்துருவோம். அது முடிஞ்சோடனே 2வது அறுப்பு வந்து 6வது மாசம் அறுப்போம். இப்போ 6வது மாசம் நம்ம 2வது அறுப்பு அறுத்துருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம உரம் வைக்க போறோம். அதாவது இது உரம் வந்து கொடுக்குற உரம் வந்து நம்ம எருவோட கலந்து ரேஷியோவில் கலந்து வச்சு எரு ஒரு 1000 பேக் 30 பாண்டல்ன்ற அளவுக்கு எருவு போட்டுக்குவோம். அது கூட உரம் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து வைக்கும்போது நமக்கு வந்து சத்து எரு சத்தும் உரமும் நமக்கு வந்து ஈவனா கிடைக்குது. வேருக்கு வந்து இப்படி நல்லா வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் வச்சுங்களா. இப்போ வந்து நம்ம வந்து வைக்க நம்ம சுத்தி வச்சுட்டு வரோம். எரு வந்து எருவும் உரமும் கலந்தது வந்து மாசம் மாசம் நம்ம கொடுக்கணும். இது வந்து கொடுத்துட்டு வரணும். அப்புறம் வந்து இடையில வந்து நம்ம ஜீவாமிர்தம் அப்படி தரலாம். இயற்கை கரைசலும் தரலாம். அது கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் வச்சுக்கலாம். ஜீவாமிர்தம், யூமிக் ஆசிடு, ரூட் கேரு இதெல்லாம் வந்து நம்ம இடையில 5 நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு உரம் வைக்கிறோம். அடுத்து இடையில ஒரு 5 நாள் வந்து நம்ம இந்த யூமிக் ஆசிடு, ரூட் கேரு, ஜீவாமிர்தம் இதெல்லாம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். கொடுத்தா கொஞ்சம் நல்லா இன்னும் கூட ஒரு 100 கிராம் 200 கிராம் சேர்ந்து வரும் வச்சுக்கலாம். வேறு ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் 4 பேக் வச்சிருக்கோம். லைன் வந்து இந்த 4 பேக் மெத்தட் வந்து தப்பு. இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதாவது இப்போ 2 பேக் வைக்கும்போது நம்ம காத்தோட்டமும் வெயிலும் ஒரு சீராக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஈரப்பதம் பேக்கோட ஈரப்பதம் கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈரம் அதிகமாக இருக்கு. சென்டரில் இருக்கும்போது ஈரம் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேக் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். 2 பேக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த வேர் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னாக்கா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு. 2 பக்கம் நல்லா வளருது. சென்ட்ரல் இருக்கிறது வந்து இப்போ 4 லைன் வைக்கும்போது சென்ட்ரல் இருக்கிறது வந்து வேர் வளர்ச்சி அவ்வளோ இல்லை. இதில் பாதி குறையுது வேர் வளர்ச்சி வந்து. அதாவது பெஸ்ட் வந்து 2 லைனா வச்சுக்கோங்க. 2 லைனா பெஸ்ட்டாக தெரியுது. 2 லைனா வச்சுக்கோங்க. இப்போ இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 தான் வச்சிருக்கேன் நான். கேப் வந்து இருக்கிறதுக்கும் கேப் வந்து. ஆனால் அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 5 அடி வச்சா நல்லா இருக்கும். எனக்கா நம்மளுடைய அறுவடை பண்ணிடுறோம். நம்ம வந்து ஒரு டைம் அறுவடை பண்ணிட்டோம் வெட்டி வேர் வந்து. அதனால உங்களுக்கு வந்து அனுபவத்தில் சொல்றேன். ஒரு 5 அடி கேப் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு. அது 2 லைன் வச்சு 5 அடி கேப் வைக்கும் போது நமக்கு வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். நமக்கு எவ்வளவு குறைஞ்சது ஹீல்டு கொஞ்சம் அந்த இது ஹீல்டு வந்து அதில் எடுத்துடலாம். குறைஞ்ச ஹீல்டு வந்து அதில் எடுத்துடலாம். ஓரளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 கிலோ 4 கிலோன்றதுலாம் ஒரு தப்பான விஷயம். அதில் நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆவரேஜா ஒரு பேக் வந்து 1.5 to 2 கிலோ காஞ்ச வேர் எடுத்துனாக்கா அது பெரிய விஷயம். 1.5 கச்சா பெரிய விஷயம். அதுவே நமக்கு வந்து மார்க்கெட்ல நல்லா ரேட்டுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த நான் சொன்ன மெத்தட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நன்றி.